ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். அப்படியே கிளம்புவோம் போனது செக் போஸ்ட்டில் ஆள்ட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். அப்படியே இந்த செக் போஸ்ட்டை தாண்டி போனதுக்கப்புறம் இந்த மலையோட காவக்காரர் வந்து தோட்டமலையாண்டி இந்த சாமி அப்படியே கும்பிட்டுட்டு சுடம்புத்தி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போனது அப்படியே இயற்கை அழகு அப்படியே அழைக்குது. ஏன்டா இங்கே வராமல் இருந்தோன்னு இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோமா. போக போக தூக்கம் வேறு, பாப்பா ஒரு பக்கம் தூங்கி விழுந்தா. அவளையும் பிடிச்சிக்கிட்டே அப்படியே மெதுவாக வண்டி ஓட்ட சொல்லிட்டு சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். இது வந்து கீழே வந்து வத்தாத ஊற்று ஒன்று இருக்குது, கன்னிமார் சாமி கோயில்னு சொல்லிட்டு. கீழே இறங்கி போகிறத வீடியோ எடுக்க முடியல. கீழே கோயிலை வீடியோ எடுத்துக்க பாருங்க. இந்த சாமி இந்த வந்து கீழே இருக்கிறது ஊற்று. இதில் தான் குதிரையெல்லாம் அந்த காலத்தில் தண்ணிக்கு விடுவாங்க. வத்தாத ஊற்று, எவ்வளோ தண்ணி மோந்திங்கனாலும் அப்படியே இருக்கும். இது அப்படியே கீழே வரைக்கும் போகும். நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே வரைக்கும் பள்ளத்தில் கீழே போகும். மழை பெய்கிறப்பெல்லாம் நல்லா போகும். என்ன வெயிலையும் தண்ணி இருக்குமா. அப்படியே இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்படி பைக்கு ஓரத்தில் ஓட்டிகிட்டு போனேன். வீட்டுக்காரட்ட பயத்துலேயே உட்காந்துருந்தேன். அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டே போனோமா. குளுன்னு இருந்துச்சு. கீழே இருக்க கிளைமேட்டுக்கு அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு சுத்தமாக வேறு. நமக்குலாம் இப்போ ஒரு இடம் கிடைக்காத வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிடலாமான்னு இருக்குது. அப்படியே குளுன்னு இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு போகிறதுக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றா பேசிவிட்டு மிளகு செடி காப்பி செடி எல்லாம் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பேசிட்டு இதெல்லாம் நம்ம ஊரில் கொண்டு போய் வச்சா மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போனோம். பேசிகிட்டே போகப்போ மாதா கோயில் வந்துருச்சு. மாதா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே இந்த மாதா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இந்த ஊரே ஒரு அழிவுலேருந்து காப்பாற்ற நினச்சவங்க அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம். அப்படியே போனால் பாப்பா ஒரே சவுண்டு. அந்த சவுண்ட்லேயும் பரவாயில்ல அப்படின்னு போய் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே கூலிங்கில் நல்லா உட்காந்துருந்துட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். இந்த சாமி வந்து இந்த மலை சரியிறப்ப எல்லா உருவமாகவே வந்து ஒரு பெண்ணாக வந்து காட்சி கொடுத்து எல்லாரையும் காப்பாற்ற நினச்சாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, ஒரு குழந்தையோட வந்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு நமக்கு தெரியாது, ஒரு வீட்டில் இருக்கவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அப்படியே இதை கும்பிட்டுட்டு அப்படியே போனோம். மேலே போனோம். பன்றி மலைக்கு போயிட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா இந்த மிட்டாய் க்யூட் அழகாக இருந்துச்சு. இதை வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். வந்துட்டு அப்படியே கீழே வரும்போது இந்த இடம்லாம் பாருங்கள். டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் 6 மணிக்கு இருக்க கிளைமேட்டு அங்கே மத்தியானம் 1:45 2 மணி 1:45 இருந்துச்சு கரெக்டாக. நான் வாட்ச் பார்த்தப்ப அந்த டைமிங்க்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. இதை பார்க்கலே கீழே இறங்கிடலாமா அப்படின்றது. மத்தியானத்துலேயே இப்படி இருக்கே, நைட்லலாம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்து சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.